ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிகினர்ஸ்க்கான கிச்சன் டிப்ஸு. அதுக்கப்புறம் மீஷோவில் கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, ரசம் வைக்கும்போது ரசம் நுர கட்டினதுக்கப்புறம் இறக்கி வச்சு சூட்டோட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் டிப், வெண்பொங்கல் செய்யும்போது தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப், தேங்காய் சட்னி தாளிக்கும் போது ஒரு 2-3 சின்ன வெங்காயம் நல்ல நீல வாக்கில் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து தாளிச்சிங்கன்னா சட்னி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் டிப் என்னென்னா, இட்லி மாவு எப்பயும் மேலே இருக்க மாவு மட்டும்தான் இட்லி ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். அடி மாவு தோசை தான் ஊற்றுவாங்க எல்லாருமேவும். நீங்கள் லாஸ்ட் மாவு வரைக்கும் இட்லி ஊற்றணுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் மாவு புளிக்க வச்சுக்கோங்க. நல்லா பொங்கினதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டிங்கன்னா லாஸ்ட் மாவு வரைக்கும் இட்லி ஊற்றினாலும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மீஷோ கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். மீஷோ ஒரு பெஸ்ட்டான ரீசெல்லிங் ஆப்னு தான் நான் சொல்லுவேன். இதில் நிறைய நானும் ரீசெல் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரீசெல்லிங் ஐடியாஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். இதில் வாங்கியிருக்க கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நான் ட்ரெஸ் எல்லாம் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கேன். கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினது. எப்படி இருக்குது குவாலிட்டிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ, பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் ட்ராப்பர் ரெண்டு பீஸ். அது ஒரு செட்டு. ரொம்ப நல்லா இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 565, 2 செட்டு சேர்ந்து. செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்லிக் ப்ரெஸ் தான். இது 209. ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இஞ்சியுமே இதில் நம்ம ப்ரெஸ் இது பண்ணிக்கலாம். நம்ம தட்டி போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதில் ப்ரெஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி டீலாம் வைக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆயில் ட்ராப்பர் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம நார்மலாக ஆயில் இதெல்லாம் ரொம்ப ஓப்பனாக இருக்காது. இது ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது ப்ரெஸ்டீஜ் நான்ஸ்டிக் தவா. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 599. இது சின்னதாக ஒரு தவா வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினது. இதுவுமே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இண்டக்ஷன் பேஸ் தான். இண்டக்ஷனில் வச்சுக்கலாம், நம்ம ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம். இதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. இது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் கூட இதை நம்ம தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேர்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபோர்த் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் தான். இது ரொம்ப பிடிச்சி தான் வாங்கினேன். இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் பார்த்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பாருங்கள். இந்த ப்ராடக்ட் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால், இதோட லிட்டு நல்ல டைட்டாக க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லை. மற்ற கம்பார்ட்மெண்ட்லேருந்தும் பருப்பெல்லாம் சேர்ந்து விழுகுது. இது லிட்டு மேலே இருக்க லிட்டு டைட்டாக இல்லாதனால. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.